விஜய். என்னடா அப்படி பாக்குற? இந்த புடவைய கடையில பார்த்ததை விட நீங்க கட்டியிருக்கும் போதாம அழகா இருக்கு. நீ வாங்கி கொடுத்த புடவையாச்சு, அதுதான் இவ்வளவு அழகா இருக்கு. ஆமா, பொண்ணுங்களை பார்த்தா பேய பார்த்த மாதிரி பயந்து ஓடுவியே, நீ எப்படி இவ்வளவு அழகான புடவை செலக்ட் பண்ற? ஆமா, வெள்ளிக்கிழமை அம்மன் கோயிலுக்கு எதுக்காக போறேன்னு நீங்க நினைக்கிறீங்க? சொன்னா தானே தெரியும். ஆமா, கோயில்ல அம்மனுக்கு என்ன புடவை சாத்திருப்பாங்களோ அதை அப்படியே போய் கடையில போய் வாங்கிட்டு வந்துரு. அம்மன் சிலையை விட இந்த புடவை உங்களுக்கு தாமா நல்லா இருக்கு. விஜய், நீ எனக்கு மகனா பிறந்த நாள் தான் இந்த சக்கர நாற்காலி கூட சொர்க்கமா தெரியுதுப்பா. வாங்கம்மா, டிஃபன் சாப்பிடலாம். நான் உனக்கு செய்ய வேண்டிய பணிவிடையே நீ எனக்கு செய்யறியாப்பா? சின்ன வயசுல நீங்க எனக்கு செஞ்சதாமா நான் உங்களுக்கு செய்யறேன். 10 மாசம் நீங்க சுமந்த சுமைய ஆயுள் முழுவதும் சுமந்தாலும் ஈடு செய்ய முடியாதுமா. பம்பாயில இருந்து மெட்ராஸ் வந்து நான் லட்சமா சம்பாதிக்கிறது உங்களுக்காக தானமா. எனக்காக நீ என்னென்னமோ செய்யற, ஆனா ஒண்ணு மட்டும் செய்ய மாட்டேங்கிற. என்னமா அது? அட போடா, அது உன்னால முடியாது. என்னது என்னால முடியாதா? உங்களுக்கு என்னமா வேணும் சொல்லுங்க, இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் கொண்டு வந்து தரேன். டேய், அவசரப்பட்டு அமெரிக்கா எங்கேயும் போயிடாத, தமிழ்நாட்டிலே ஒண்ணு பாரு. தமிழ்நாட்டுலயா? நம்ம தமிழ்நாட்டுலயா? என்னமா வேணும்? மருமக. மருமக தானே? உங்களுக்கு எத்தனை வேணும்? மருமக? மருமகனா எனக்கு பொண்டாட்டி? ஐயோ ஏமா, அது என்னால முடியாதம்மா. டேய், இப்ப நான் என்ன பெருசா கேட்டுட்டேன்? விளக்கு ஏத்தி வைக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வேணும்னு கேட்டேன், அவ்வளவுதானே? ஆமா, இப்ப என்ன உங்களுக்கு விளக்கு ஏத்தணும் அவ்வளவுதானே? நான் ஏத்துறேன். டேய், உனக்கு அறிவே இல்லடா. உங்க புள்ளதானமா? உனக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும், உன்னுடைய வாரிசை என் மடியில போட்டு கொஞ்சணும். ஆமா, எனக்கு நீங்க வாரிசு, உங்களுக்கு நான் வாரிசு. நம்ம 2 பேருக்கு இடையில எதுக்குமா இன்னொரு வாரிசு? நான் சொல்றத கேளுடா. ஆமா, நான் சொன்னா கேளுங்கம்மா. நீங்க இப்படியே பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு ஆபீஸ்ல கையும் ஓட மாட்டேங்குது, காலும் ஓட மாட்டேங்குது. தயவு செய்து எனக்கா நீங்க டிஃபன் சாப்பிடுவா. சொன்னா கேளுங்கம்மா. அம்மா, நான் வரமா போறேன். அம்மா, சாப்பிட்டுட்டாவது போடா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ஹலோ ஷீலா டார்லிங், நான் அப்பு பேசுறேன். என்ன பண்ணிட்டு இருக்க ஆபீஸ்ல? சைட் அடிச்சிட்டு இருக்கியா? டைப் அடிச்சிட்டு இருக்கியா? அது சரி, தப்பு இல்ல. அப்புறம் வழக்கம் போல நம்ம பார்க்ல மீட் பண்றோம். அதுக்கப்புறம் வழக்கம் போல ஹோட்டலுக்கு போறோம். அதுல ஒண்ணும் சேஞ்ச் கிடையாது. வழக்கம் போல நீ தான் காசு கொண்ற. காசுன்னு ஒண்ணு எனக்கு ஒரு பெரிய தத்துவம் ஒண்ணு ஞாபகம் வருது, சொல்லட்டுமா? காதலுக்கு எப்போதுமே தடையாக இருப்பது 2. ஒன்று காசு, இன்னொன்று உன் பாஸ். கரெக்ட். பாருங்க, எக்ஸ்போர்ட் ஆர்டர்ல 1000 கிலோ செடி கேட்டிருந்தோம், நீங்க 1000 கிலோ முடி அனுப்பிட்டீங்க. வெரி சாரி சார். குட் மார்னிங் சார். குட் ஈவினிங் சார். ஹவ் ஆர் யூ? ஐ ஆர் வை? அப்ப இந்த போன் உன் காதலி கூட பேசுறதுக்கு இல்ல. அதுக்கு வேற போன் தரேன்றீங்களா? ஏய், தப்பா நினைச்சு கூட சார். சின்ன வயசு எனக்கு இல்ல, அவளுக்கு போன்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க அம்மா போன் பேசும்போது இவ பிறந்தா. அப்ப நீ இந்த ஆபீஸ்ல மேனேஜர் மட்டும் இல்ல, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். இந்த ஆபீஸ்ல உனக்கு எல்லா உரிமையும் உண்டு. ஆனா காதலை மட்டும் வெளியே வச்சுக்க. காதலை நினைச்சா கடமை மறந்துடும். ஓகே? ஓகே பாஸ். அது இருக்கட்டும், இந்த மெல்பர்ன் கம்பெனிக்கு காட்டன் பனியன் சப்ளை பண்ணிருந்தோமே, பணம் வந்துருச்சா? அது சின்ன தொகை, உடனே வந்துருச்சு. சபரி என்டர்பிரைசஸ்க்கு எரா அனுப்புறதுக்கு அப்ளிகேஷன் போட சொன்னே, போட்டியா? அது எரா சின்னதா இருந்தாலும் அப்ளிகேஷன் ஆர்டர் பெருசு, தொகையும் பெருசு. அதனால நான் ரெடி பண்ணல. ரெடி பண்ணலையா? ஏன்? நாம இந்த பனியன் ஜட்டி இந்த சிம்பிள் ஆர்டர்ஸோட நிறுத்திக்கிறது பெட்டர். இந்த லட்சங்கள் சம்பந்தப்பட்ட ஆர்டர் கிட்ட நாம நெருங்கவே முடியாது. வை பிகாஸ் இந்த தொழில நமக்கு போட்டியா ஒரு பெரிய பண முதல ஒண்ணு இருக்குது. அது பல பண முதலைகளை முழுங்கி ஏப்பம் விட்டுருக்கு. யார் அந்த பண முதல? மிஸ்டர் ஜி கேஜி. ஷீலா, கம் ஹியர். சார், ஓரியண்டல் இண்டஸ்ட்ரீஸ் டைரக்டர்ஸ் எல்லாம் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ண சொன்னேன். பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் சார். எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க. ஆனா ஒரே ஒரு ஆள் மட்டும் வரமாட்டேன்னு சொன்னது மட்டும் இல்லாம எல்லாருமே பணத்துக்கும் பொம்பளைக்கும் மயங்கிட மாட்டாங்கன்னு உன்னோட அயோக்கியத்தனமான முதலாளிகிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டான் சார். யார் அவன்? பறந்தாம. யூ கேன் கோ.
ஜிகேஜி ஹியர். நான் மிஸ்ஸஸ் ஜிகேஜி பேசுறேன். இதான் நீங்க போனது ஃபோன் பண்றதா? ஓ சாரி டியர், ஒரு முக்கியமான பிசினஸ் டீல், அதான் மறந்தே போயிட்டேன். ஒரு பிசினஸ் மேனுக்கு மறதி கூடாது, அதுவும் வைஃப் விஷயத்துல மறதி கூடவே கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈவினிங் ப்ரோக்ராம் ஜட்ஜ் பொன் ரிசப்ஷனுக்கு நாம 2 பேரும் கட்டாயம் போறோம். ஈவினிங் என்ன கோர்ட்ல வந்து பிக்கப் பண்ணிக்கங்க. ஓகே? ஓகே டியர், ஓகே. தேங்க் யூ. போலாமா செல்வி? போலாமா. நாளைக்கு அந்த தனிகாசலம் கொலை கேஸ் தானே செல்வி? எஸ் மேடம். அதுக்கு என்னென்ன டீடைல்ஸ் வேணும்னு டேப்ல ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ரெடி பண்ணிடு. ஓகே மேடம். மத்த வர்க்குங்களும் என்னென்ன ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் எல்லாத்தையும் நான் முடிச்சு வச்சிட்டேன் மேடம். இஸ் இட் குட்? பாட்டி பிரபு சாப்பிட்டியா கண்ணா? உங்க கூட தான் சாப்பிடுவேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமைடா, பாட்டி விரதம். அப்படின்னா நானும் விரதம் சாப்பிட மாட்டேன். தலையை கூட வாரிக்க மாட்டேங்கிறாமா, அதுவும் உங்ககிட்ட தான் வாரிக்கணுமா? இவங்க அம்மா போனதுக்கு அப்புறம் இவனுக்கு எல்லாமே நான் தான். சரி நீ போ. அம்மா, நீங்க அவனை கொஞ்சம் கொஞ்சம் கெடுத்துட்டீங்க. ஒரு போலீஸ்காரன் புள்ள மாதிரியா இருக்காம? நீ போலீஸ்காரனா இருந்தா வீட்டுக்கு ஒரு பிரயோஜனம் இல்ல. இவனை வேற போலீஸ்கார மாதிரி வழக்கு சொல்றியா? ஏமா பேச மாட்டீங்க? கருப்பு கவனை போட்டு லட்ச லட்சமா சம்பாதிக்கிறத விட இந்த காக்கி சட்டை போட்டு ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறது நான் பெருமையா நினைக்கிறேன். வாடகை உன ஸ்கூல்ல டிராப் பண்றேன். ஓட்டர் பைக்ல வர மாட்டேன், பாட்டி கொடுத்தா கால்ல போவேன். அம்மா நீங்களே டிராப் பண்ணுங்க, இல்லாட்டி உங்களுக்கு கோர்ட்ல வேலை ஓடாது, என் பிள்ளைக்கு ஸ்கூல்ல படிப்பறாது. சரி நான் போறேன்டா ஓட்ட பைக்ல. டாடா. வரமா? என்னடா பண்றது? பொடி தீர்ந்து போச்சு. யாராவது வந்து காசு போட்டோம், பொடி வாங்கி கால் போட்டுருவோம். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சீதைக்கு ராமர் என்ன வேணும்? ஐயோ, என் ராமர் படம் போச்சு. ஏய்யா, ஏய்யா, உனக்கு எவ்வளவு தெரியா? ஏய்யா, உனக்கு கண்ணு முன்னால இருக்கா பின்னால இருக்கா? ஐயோ, அநியாயமா ராமர் படத்தை அழிச்சிட்டே. உன் கார் நல்லா இருக்குமா? நீ நல்லா இருப்பியா? உன் கார் பஞ்சரா போக. இத பாருமா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. ஏன்டா இப்படி கத்துற? உனக்கு என்னடா பணம் என்னடா வேணும்? ஆமா, கொடுங்க கொடுங்க கொடுங்க. 2 அடி இருந்துகிட்டு இந்த தப்பு தவறானே, 6 அடி இருந்து ஆட்சியே பிடிச்சிரும் போல இருக்க. இந்த சத்தத்துக்கே 100 ரூபாய் கிடைச்சதுன்னா இன்னும் பெரிய சத்தமெல்லாம் போட்டிருப்பேன். நீ தான் பேச விட மாட்டேன்ட்டிய. சரி 100 ரூபாய் இருக்குல்ல, ரிக்ஷால போயிடுவோமா? தானே போயிடுவோம். டாய் ரிக்ஷா. வர வர என் சமையல் எனக்கே போர் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. என்ன பண்றது? என்னது? அடுப்புல வச்சிருந்த பாத்திரம் எங்க போயிடுச்சு? உருகிடுச்சு. இங்க வச்சுட்டு எங்கேயோ தேடுறேன். அவர் நினைப்பு வந்தாலே மனசு கொள்ளுக்கு அலைகிற குதிரை மாதிரி ஆயிடுறது. என்ன பண்ணிட்டு இருக்காரோ? மாமி மாமி, என்ன வீட்டுக்கார ஞாபகத்துல பாயசத்துல சர்க்கரைக்கு பதிலா உப்பை போட்டுறாதீங்க. உப்பத்தான் எடுத்துட்டேன், நல்ல வேளை ஞாபகப்படுத்தினேன், இல்லைன்னா போட்டாலும் போட்டிருப்பேன். ஏன் மாமி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் சமைக்கட்டுமா? என்னது? நீங்க சமைக்கிறேடா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். பேசாத உட்கார்ந்துட்டே பாத்துட்டே இருங்கோ, அது போறோம். விஜய் எனக்காக என்னென்னமோ செய்யறான், நான் அவனுக்காக எதுவுமே செய்யறதில்ல. அதனால்தான் இன்னைக்கு என் கையாலேயே பால் பாயசமாவும் செஞ்சு கொடுக்கலாம்னு நினைச்சேன். மீனாட்சி அம்மா, எல்லா தாயும் குழந்தைகளுக்கு பால் பாயசம் வச்சு கொடுத்துடலாம். ஆனா எல்லா குழந்தைகளுமே விஜய் மாதிரி பாசம் செலுத்த முடியாது. இல்ல மாமி, பிள்ளைங்களுக்கு தாய் தான் பணிவிட செய்யணும். ஆண்டவன் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கல. நீங்க திடீர்னு எதை நினைச்சு இப்படி கவலைப்பட்டு இருக்கே? இது பாருங்க, நீங்க உங்க பிள்ளைக்கு பணிவிட செய்யறது உங்க கடமை. ஆனா உங்க புள்ள உங்களுக்கு பணிவிட பண்றானே, அது நீங்க செஞ்ச புண்ணியம். அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. விஜய் இப்ப வந்துருவான், சீக்கிரம் பாயசம் வச்சிருங்க. இதோ 1 நிமிஷத்துல பண்ணிவிடுறேன். இன்னும் இந்த பக்கம் ஒதுக்கிறீங்க, அந்த பக்கம் போங்க. நீ பக்கத்துல இருந்தா எங்க உதைக்கிறதுனே மறந்து போகுது. என்ன மாதிரி ஸ்டார்டிங் டேபிள் பெட்ரோல் தீர்ந்து போச்சு போலருதே. ஷீலா, உன்னை தள்ளின்னு வந்ததுக்கு இப்ப ஸ்கூட்டரை தலை வேண்டியதா போச்சு. இதான் முதலாளி கிட்ட அம்மாவுக்கு உடம்பு சுகம் இல்லைன்னு போய் சொன்னேன், சரியான பனிஷ்மெண்டா போச்சு.
இப்ப என்னங்க பண்றது? தலையில தூக்கின்னு போக வேண்டியதான், வேற என்ன பண்றது? அப்போ அங்க பாருங்களேன், ஒரு கார் வருது. நீங்க போய் லிஃப்ட் கேளுங்க. அறிவு இருக்கா உனக்கு? நான் லிஃப்ட் கேட்டா லிஃப்ட் தர மாட்டான். ஆனா நீ கேட்டீன்னா காரே தந்தாலும் தந்துருவான். அதனால நீ என்ன பண்ற, நீ போய் லிஃப்ட் கேக்குற. முக்கியமான விஷயம், அவசரமா போகணும்னு சொல்லு. அப்பதான் அவன் ஈன்னு ஓகே சொல்லுவான். நான் பின்னாடியே வந்து பூந்துக்கிறேன். சட்டு போய் கேளு. சார், எங்க ஸ்கூட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி நீங்க தான் லிஃப்ட் கொடுக்கணும் ப்ளீஸ். ஓ தாராளமா. தேங்க்யூ சார். என்னங்க, வாங்க போலாம். ஓகே வாங்க. பாருங்க, நான் பொதுவா இந்த மாதிரி யாரையும் லிஃப்ட் எல்லாம் கேட்டு டிஸ்டர்ப் பண்றது இல்ல. பட் திடீர்னு ஸ்கூட்டர் கிளம்ப மாட்டேங்குது, அதான். நில்லுங்க, எங்க ஓட பாக்குறீங்க? குட் மார்னிங். பேட் மார்னிங். என்னங்க, இவர் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? முன்னால தெரியுமாவா? அவர் என்கிட்ட பாஸா இருக்காரு. என்ன சொல்றீங்க? அவர் தாமா முதலாளி. ஐயோ, இவரு உங்க முதலாளி. குட் மார்னிங் சார். நீங்க இவரை மட்டும் டிராப் பண்ணுங்க, நான் ஆட்டோலயே போய்க்கிறேன். நான் அந்த ஆட்டோ புடிச்சு கொடுத்துட்டேன். ஜஸ்ட் அதெல்லாம் ஆபீஸ்ல கூடாதுன்னு பார்க்ல ஸ்கூட்டரை உதச்சா எனக்கு கொண்டு வந்தது. என்ன மன்னிச்சிருப்போம். அது இருக்கட்டும், என்னது நவீன காதல் ஜோடி நாங்க. நீங்க தானே, நீங்க என்னதுக்கு, நீ தானே சொன்ன ஆபீஸ்ல காதலை வச்சு கூடாதுன்னு. அதனால தான் இப்படி பார்க்ல வச்சுக்கிட்டு அவதிப்படுறேன். ஓஹோ, அந்த பொண்ணை பத்தி எல்லா விவரமும் தெரியுமா? ஓ தெரியுமே. 44 22 44. ஷட் அப். டெலிபோன் நம்பர் பா. உடம்பு அளவெல்லாம் இன்னும் எடுக்கல. அவ என்ன பண்றான்னு சொல்லு, நானே பேசி உன் கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன். தேங்க்யூ சோ மச். அவ வந்து ஜிகேஜி ஆபீஸ்ல வேலை பாக்குறா. ஜிகேஜி? ஆமா, நான் சொன்னேனே இந்த பணம் முதல்ல அதே ஜிகேஜி தான். இவ மூலமா தான் எனக்கு அவனை பத்தி ஃபுல் டீடைல்ஸே தெரிஞ்சது. அதனால தான் அன்னைக்கு ஒண்ணு அவங்கிட்ட மோத வேண்டாம்னு நான் சொன்னேன். ஜிகேஜி எப்படி தொழில் பண்றாங்கிறத பத்தி இவளுக்கு எல்லாமே தெரியுங்கிறியா? எல்லாம் தெரியும். அவரோட பர்சனல் செக்ரட்டரி ஆச்சவ. ஓஹோ, உன் காதலுக்காக இவ என்ன வேணுமாலும் பண்ணுவா இல்லையா? அப்பு கண்டிப்பா. இல்லன்னா இந்த ஜிகேஜி பத்தின பூரா டீடைல்ஸ் என்கிட்ட சொல்லிருப்பாளா? பாரு விஜய், இந்த ஜிகேஜி இருக்கானே பயங்கரமான ஆளு. பணம் பொண்ணு இதுக்கெல்லாம் மசிலன்னா அடி உத இதை வச்சே தொழில் எல்லாரையும் கவுத்துறான். இதுக்குன்னே குழந்தை பாண்டின்னு ஒரு அடியாள வேற வச்சிருக்காங்க. அவன் பேருதான் குழந்தை, மத்தபடி பயங்கர ரவுடி. இவ்வளவு ஏன், இன்னைக்கு அந்த குழந்தை பாண்டி வீட்டுல ஆபீசர்ஸ்க்கு ஏதோ ஒரு பெரிய பார்ட்டி தராங்களாம். ஆமா, ஷீலா தான் என்கிட்ட சொன்னா.